ஒரு பிரபல எழுத்தாளர் எப்படி ஒரு இரத்தக்களரி குழப்பவாதியாக மாறினார் தெரியுமா? 1920 நவம்பர் 25 யுகியோ மிஷிமா டோக்கியோவின் இராணுவ தளத்தில் நுழைந்தார். ஜப்பானின் மிக பிரபலமான எழுத்தாளர், நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர். ஆனால் அவர் வந்தது நேர்காணலுக்கு அல்ல, ஒரு இராணுவ ஆட்சி கவிழ்ப்புக்கு. அவர் தனது தனியார் படையுடன் கர்னலை பணைய கைதியாக பிடித்தார். பால்கனியில் நின்று 1000 வீரர்களிடம் ஏகாதிபத்திய ஜப்பானை மீட்டெடுக்க கூவினார். ஆனால் வீரர்கள் அவரை கேலி செய்தனர், சிரித்தனர். அந்த அவமானத்தில் அவர் ஹரகிரி செய்தார், வயிற்றை கிழித்துக் கொண்டார். அவரது உதவியாளர் அவரது தலையை வெட்டினார். ஒரு மேதையின் வன்முறை முடிவு, முழுமையான தோல்வி. ஜப்பான் அதிர்ச்சியில் உறைந்து போனது.